இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் துரைக்கண்ணுன்னு அவங்க வந்து என்ன இந்த வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை வெளியில் காட்டிட்டு இருக்காங்க. கமருதீனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ், ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய இடத்துல அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், சிங்கிங் ஸ்கில்ஸ், அப்புறம் இந்த ட்ராமா, அப்புறம் வரையிறது எல்லாத்தையுமே அவர் காட்டியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேது படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீன் இல்லை, அவங்களும் அந்த அபிராமி ஒரு ரூமில் இருப்பாங்க. அபிராமி வந்து இப்படி பயந்து நடுங்குவாங்க. அவர் நின்று ரொம்ப லெங்க்தி டைலாக்லாம் பேசுவார்ல விக்ரம், அந்த டைலாகை கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷனோட அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் எனக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா. அவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு நான் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. பயந்து நடுங்கிற மாதிரி கிரிஞ்செல்லாம் இல்லாமல் நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே சூப்பராக அந்த ஒரு எதுக்குடி லவ் அப்படி இப்படின்னு சொல்லி சூப்பராக பேசியிருப்பார் கமருதீன். அவரோட டேலண்ட் பற்றி சொல்ல தேவையே இல்லை. அப்புறம் அமித் பார்கவும் வந்து ரொம்ப நல்லா பாடுறது பீட் பாக்ஸிங் ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி நான் நிறைய பார்த்தேன். பட் அந்த பாட்டு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் லைவில். ஸோ என்கிட்ட இமேஜோ இல்லை அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்